நான் ஜெயமாலை ஹெல்த் சென்டர்ல ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி படிக்கிறேன். லம்பார் பஞ்சர் பத்தி தான் நான் சொல்ல போறேன். லம்பார் பஞ்சர்னா என்னன்னா, நம்மளோட ஸ்பைனல் கார்டில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதான் லம்பார் பஞ்சர். அந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதான் அந்த ஃப்ளூயிடோட வேலை. லம்பார் பஞ்சர் யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ்ல வந்து ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணுவோம். அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு லேயர்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணுவோம். கேன்சர் பேஷண்ட்க்கு பண்ணுவோம். அப்புறம் ஐசிபி இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்க்குலாம் நம்ம வந்து இந்த லம்பார் பஞ்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படின்னா, பேஷண்ட்டை வந்து சிட்டிங் பொசிஷன் அப்படி இல்லைன்னா லேட்டர் லையிங் பொசிஷன்ல படுக்க வச்சிடணும். பேஷண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம லம்பார் ரீஜியன்ல தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண போறோம். அதனால லம்பார்ல மொத்தம் 5 வெர்டிப்ரா இருக்கு. அந்த 5ல L3 to L4, L4 to L5 இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம பஞ்சர் பண்ண போறோம். பஞ்சர் பண்றதுக்கு முன்னாடி ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனை வச்சு லம்பார் ரீஜனை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும். கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டெரைல் நீடில் வச்சு நம்ம லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கணும். லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு ஹோல் ஷீட்டை கவர் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு L3 to L4ல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணோம். ஸ்பைனல் நீடில் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வெளில வரும். அந்த ஃப்ளூயிடை நம்ம 10 ml சிரஞ்ச் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு ஸ்பெசிமென் கண்டெய்னர்ல போட்டு இமீடியட்டா நம்ம லேபுக்கு சென்ட் பண்ணிடணும். பஞ்சர் பண்ண இடத்துல வந்து நீடில் எடுத்துட்டு நம்ம அந்த அவங்களுக்கு ஸ்டெரைலா ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணி விட்டுடணும். பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு 2 hours வரைக்குமே அவங்களுக்கு ப்ரோன் பொசிஷன் தான் கொடுக்கணும். பேஷண்ட் பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணணும். அவங்க வந்து ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்க சொல்லணும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். சப்போஸ் எல்லோ, ஆரஞ்சு, பிங்க் அந்த மாதிரி கலர்ல வந்துச்சுன்னா அப்நார்மல் ப்ளீடிங் இருக்கும் பேஷண்ட்க்கு. இல்லை கிரீன்ல இருக்கு அப்படின்னா பிலிருபின்ல வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தேங்க்யூ.